இறைவனின் ஆவி நிழலிடவே ஏகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே ஏகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும். வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும். ஆண்டவர் அரசில் துயரில்லை என வானதிர பறைசாற்றிடவும் என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே ஏகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உரிமை சொத்தான மக்களே, அவருடைய மேன்மை மிக்க செயல்களை அறிவியுங்கள். அவர் இருளிலிருந்து தமது வியத்தகு ஒளிக்கு உங்களை அழைத்துள்ளார். அல்லேலூயா. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, பாவத்தின் சட்டத்தால் எழுதப்பட்ட கடன் சீட்டை உம் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பு எனும் பாஸ்கா மறை நிகழ்வால் அழித்தீரே. எங்கள் உள்ளத்திலிருந்தும் நீரே அதை அகற்றுவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி நிறைந்தவர்களுமான 7 தெரிந்தெடுத்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. அந்நாட்களில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தெரிந்தெடுங்கள்.
அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரக்கோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மேன்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களும் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழ் இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அனைத்தையும் படைத்தவர் அவரே. மானிடகுலத்தின் மீது இரக்கம் கொண்டவரும் அவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையில் உள்ள கப்பர்நாகுமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டிவிட்டது. இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெருங்காற்று வீசிற்று. கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு ஜெபிப்போம். இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அறிவிக்க வேண்டும்.
உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரும் நல்மனம் படைத்தவர்களாக வாழ வேண்டும் என திருவுளம் கொண்டீரே. இந்த நாளுக்காக, இந்த நாளின் செயல்களுக்காக உம்மிடத்திலே சிறப்பான விதத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, உம்மை விட்டு பிரியாமல் உம்முடைய மதிப்பீடுகளின்படி வாழ்கின்ற அன்பு சகோதரனாக என்னை இருக்கச் செய்தருளும். அன்பு சகோதரியாக என்னை வாழச் செய்தருளும். ஒருவேளை நான் மனஸ்தாபத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால், என்னுடைய மனம் சஞ்சலப்பட்டிருக்கிறது என்றால், என்னுடைய மனதிலே நிம்மதி இல்லை, அமைதி இல்லை என்றால், இயேசுவே, இந்த நாளில் என்னை முழுவதுமாக உம்முடைய தூய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலினால் இதோ இந்த நாளில் என்னை ஆசிர்வதிப்பீராக, என் குடும்பத்தை ஆசிர்வதிப்பீராக, என் தொழிலை ஆசிர்வதிப்பீராக, என் ஒவ்வொரு முயற்சிகளை ஆசிர்வதிப்பீராக. நான் அடியெடுத்து நடந்து போகையில் ஆண்டவரே எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் எனது வலமும் இடமும் இருந்து என்னை காவல் புரிவீராக. ஒருபோதும் தீய பாதையில் நான் நடக்காமல், தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல் இயேசுவே உம்மை பின்பற்றி நடக்கக்கூடிய வரம் தர வேண்டுமா உம்மை உருக்கத்தோடு வேண்டுமென்றாடி ஜெபிக்கின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உயிர்ப்பின் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, காற்று, பெரும் காற்று வீசுகிறது, கடல் பொங்கி எழுகிறது. இந்த சூழ்நிலையில் சீடர்கள் எல்லாம் அச்சத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியவில்லை. கடல் கொந்தளிக்கின்ற அந்த நிலையில் உயிருக்கு ஆபத்து வருகிறது, உயிருக்கு தீங்கு இருக்கிறது. ஆனால் அந்த தீங்குக்கு மத்தியில், அந்த துன்பத்துக்கு மத்தியில், அந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு அவர்களோடு உடனிருப்பதை நாம் காணுகிறோம். நாம சில நேரங்களில் இயேசுவை மறந்துடலாம். நம்முடைய துன்பமான தருணத்தில், நம்முடைய வியாதிகளில், நம்முடைய நோய் நொடிகளில் இயேசுவை சில நேரங்களில் நாம கைவிட்டு விடலாம். என்னடா, எவ்வளவு நாள் தான் நாம ஆண்டவரிடத்தில் வேண்டுவது, எவ்வளவு நாள் தான் நாம திருப்பலி ஒப்பு கொடுப்பது, எந்த மாற்றமும் வரலையே, நம்மிடத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருக்கிறதே என்கிற எண்ணம் நமக்குள் ஏற்படலாம். அதனால நம்முடைய ஜபத்தை நாம கைவிட்டுடலாம், திருப்பலி ஒப்பு கொடுப்பதை நாம கைவிட்டுடலாம், கோவிலுக்கு வருவதையோ, பக்த சபைகளில் ஈடுபடுவதையோ, அன்பியங்களுக்கு சென்று அந்த இடத்தில் இறைவார்த்தை வாசித்து பகிர்ந்து கொள்வதையோ நாம விட்டுவிடலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை விட்டு விடுவதில்லை பிரியமானவர்களே. அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. சீடர்கள் இயேசுவை மறந்து விட்டார்கள், ஆனால் இயேசு அவர்களோடு உடன் இருக்கிறார். அவருடைய ஆபத்தில், அவருடைய துன்பத்தில், அவருடைய வேதனையில், அவருடைய கலக்கத்தில் இயேசு அவர்களோடு உடன் இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் துன்பத்தில், உன் வேதனையில், உன் வியாதியில், உன் வருத்தங்களில், உன் கண்ணீரில், உன் கவலையில் இயேசு உன்னோடு இருக்கிறார். இதை நீ உணர வேண்டும், இந்த உண்மையை நீ உணர வேண்டும். இந்த இடத்தில் இயேசு நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகிறார். நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்லி தன்னுடைய உடனிருப்பை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி நிறைந்தவர்களுமான 7 அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. யார் அந்த 7 பேர்? ஸ்தேவான், பிலிப்பு, பிரக்கோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, நிக்கோலா. இப்படிப்பட்ட 7 பேரை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன் இந்த 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, சீடர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருந்தது. அதனால ஒரு குறிப்பிட்ட மக்களின் மீது அவர்களால் கவனம் செலுத்த முடியல. குறிப்பாக ஏழை கைம்பெண்களின் மீது அவர்களால் கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இவர்கள் எப்பொழுதுமே இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பகிர்விலும் அதிகமான ஈடுபாடு கொண்டு ஆர்வம் காட்டியவர்களாக இருக்கிறார்கள். அதனால அந்த சிறு குழுக்களாக இருக்கின்ற ஏழை எளியவர்கள் மீதோ, அனாதைகளின் மீதோ, கைவிடப்பட்டவர்களின் மீதோ அதிகமான ஒரு கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் பிரியமானவர்களே, சீடர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். குறிப்பாக திருத்தூதர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நாங்கள் இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் நிறைவுள்ளவர்களாக இருந்து கொண்டு அதை அறிவிக்கிறோம். பிறகு இந்த 7 சீடர்களை அவர்கள் நியமித்து அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் என்ன
என்றால் இப்படிப்பட்ட ஏழை எளியவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு பணியை அவர்கள் செய்ய வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, திருச்சபை கூட இதுதான். இன்னைக்கு இருக்கிற அகில உலக திருச்சபை கூட இதுதான். மறைமாவட்ட குருக்கள் இருப்பாங்க. மறைமாவட்ட குருக்கள் மறைமாவட்டத்தில் இருக்கிற பங்குதலங்களை நிர்வகிப்பது, அந்த பங்குதலங்களில் ஆன்மீக பணியை, இறைப்பணியை செய்வது என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில சபை குருக்கள் இருக்கிறார்கள். இளைஞர்களுக்காக பணி செய்கின்ற குருக்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்களுக்காக பணி செய்கின்ற குருக்கள் இருக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்ட மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மருத்துவ உதவிகளை எல்லாம் செய்து கவனித்துக் கொள்ளுகிற சபைகள் இருக்கின்றன. மனநலம் பாதிக்கப்பட்ட மக்களை தேர்ந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்கின்ற, அவர்களுக்கு பணியாற்றுகின்ற சபைகள் இருக்கின்றன. இன்னும் சில சபைகள் இருக்கிறது, வெறும் ஒரு அறையிலேயே இருந்து கொண்டு, ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு எப்பொழுதுமே செபித்து கொண்டிருக்கிற சபைகளும் இருக்கிறது. இப்படி பல்வேறு சமூக பணியிலும், கல்வி பணியிலும், மருத்துவ பணிகளிலும், பெண்களுக்கு ஏற்றம் தருகிற பணிகளிலும், அனாதைகள், கைவிடப்பட்டவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிற மறுசீரமைப்பு செய்கின்ற பணிகளிலும் இன்றைக்கு இருக்கிற பல்வேறு சபைகள் தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டு, ஈடுபட்டு கொண்டு அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் திருச்சபை என்று நாம் ஒன்றாக அங்கீகரித்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட மறைசாட்சியான புனித முதலாம் மார்ட்டின் அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். திருத்தந்தை பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர். குறிப்பாக இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இயேசுவினுடைய மனித தன்மை மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டது. அவருக்கு இறைத்தன்மை இல்லை என்கிற நிலை வந்தது. ஆனால் இந்த திருத்தந்தை முதலாம் மார்ட்டின் அவர்கள் இயேசு கிறிஸ்து இறைத்தன்மையையும் மனித தன்மையும் உள்ளடக்கியவராக இருக்கிறார் என்பதை அறுதியிட்டு அந்த லாத்திரன் பொதுச்சங்கத்தின் வழியாக வெளிக்கொணர்வதை பார்க்கிறோம். இதனால 2ஆம் கான்ஸ்டாஸ் என்கிற அரசன் திருத்தந்தையின் மீது அதிகமான கோபம் கொள்ளுகிறான். அந்த திருத்தந்தையினுடைய அடையாளங்களை பறித்து அவரை கைது செய்து துன்புறுத்துகிறான். கிரீமியா என்கிற ஒரு தீவுக்கு அவரை நாடு கடத்துவதை கூட பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையை இவ்வாறு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் கத்தோலிக்க கிறிஸ்தவ இறை நம்பிக்கைக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க முன்வருகிறார். மறைசாட்சியாக மரிக்கிறார் புனித முதலாம் மார்ட்டின் அவர்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, நாமும் கூட இறைப்பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய சாட்சியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். உயிர்ப்புக்கு சாட்சியாய் வாழ வரம் வேண்டி இந்த நாளில் செபிப்போம். அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலோடு இந்த நாளினுடைய இறை ஆசீர்வாதம் உங்களோடு என்றும் தங்கியிருக்கட்டும். ஆமீன். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தந்தையை தயவுடன் ஏற்றிடுவார், தந்தையை தயவுடன் ஏற்றிடுவார். தாழ்ந்து பணிந்து தருகின்றோம் தருகின்றோம் தருகின்றோம். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்து போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகின்ற உயிர்ப்பின் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். நீரை தேவன் ஏற்றிய தீபமை பாமரன் பாடல். தண்ணீரை என்பால் தான் கண்ட ஜீவன பரமனின் பாதம். எண்ணீரை தேவன் ஏற்றிய தீபமை பாமரன் பாடல். தண்ணீரை என்பால் தான் கண்ட ஜீவன பரமனின் பாதம். என்னாலுமே என் இதய பண்ணாகுமே, என்னாலுமே அவர் அன்பு என் மீதிலே. எண்ணீரை தேவன் ஏற்றிய தீபமை பாமரன் பாடல். தண்ணீரை என்பால் தாங்கன ஜீவன பரமனின் பாதம். என்னாயனே உன் பாதையில் என்னாலும் நான் பாடும் சங்கீதமே. உன்னோடு நான் ஒன்றாகிட, உயிரோடு சேர்ந்து உறவாகிட. நெஞ்சமும் பாடுது, கண்களும் தேடுது, தஞ்சம் என்றவரை என்னுள்ளம் நாடுது. நெஞ்சமும் பாடுது, கண்களும் தேடுது, தஞ்சம் என்றவரை என்னுள்ளம் நாடுது. எண்ணீரை தேவன் ஏற்றிய தெய்வமை பாமரன் பாடல். தண்ணீரை என்பார் தான் கண்ட ஜீவன பரமனின் பாதம். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். தந்தையே, நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். அதனால் நீர் எனக்கு அளித்த மாட்சியை அவர்கள் காண்பார்களாக. அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோ. அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒளியின் பாதையில் நடக்க சென்று வாழுவோம், வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொழியும் நிலவே துணையே வாழ்வில் நீயே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே.